வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்தை பார்த்து ஒரு கேள்வி நம்ம மனசுல அடிக்கடி எழும். இப்போ எல்லாம் தர்மம் இருக்கா? பொய், சுயநலம், அதிகாரம், பணம் இதுதான் இன்றைய உலகத்தை ஆள்றது மாதிரி தெரிகிறது. ஆனா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகம் முழுக்க அதர்மம் தான் இருந்தா இன்னும் மனிதன் மனிதனாகவே இருக்க முடியுமா? இந்த வீடியோ முடிவில் கலியுகத்தில் தர்மம் செத்துப்போச்சுன்னு நினைக்கிற நீங்க அது இன்னும் உயிரோடு தான் இருக்குன்னு உணர்வீங்க. தர்மம் என்றால் என்ன? நம்மில் பலருக்கு தர்மம்னா கோவில், பூஜை, வேஷ்டி, சாமி படம். ஆனா உண்மையில அதுதான் தர்மமா? இல்ல. தர்மம் என்பது ஒரு மனிதனை மனிதனாக வைத்திருக்கும் சக்தி. உண்மை பேசுறது, தவறு செய்தா மனசு உறுத்துறது, யாரோ ஒருத்தர் அழும்போது நமக்கும் வழி வர்றது. இதுதான் தர்மம். நீ யார் என்பதை நீ மறக்காம இருக்கிறதே உயிரோடு இருக்கிற தர்மம். யுகங்களும் தர்மமும். புராணங்கள் சொல்கிறது, சத்தியயுகம் 100% தர்மம். பொய் என்னன்னே தெரியாத காலம். திரேதாயுகம் தர்மம் கொஞ்சம் குறைஞ்சது. ஆனா ராமன் இருந்தான். துவாபர யுகம் தர்மம் பாதிதான். அதனால்தான் மகாபாரதம் நடந்தது. கலியுகம் தர்மம் 25% மட்டுமே. ஆனா அந்த 25% தான் இந்த உலகத்தை இன்னும் உயிரோடு வைத்திருக்கு. இப்போ எல்லாம் தர்மம் இல்லைன்னு ஏன் தோணுது? ஏனென்றால் அதர்மம் சத்தம் போடுது, தர்மம் அமைதியா வேலை செய்யுது. ஒரு தவறு, ஒரு மோசடி, ஒரு அநீதி அது வைரல் ஆகுது. ஆனா ஒரு நல்ல செயல், ஒரு உதவி, ஒரு தியாகம் அது கேமரா இல்லாம நடந்துடுது. அதனால தான் நமக்கு தோணுது தர்மமே இல்லைன்னு. கலியுக தர்மம் எங்கே இருக்கு? ஒரு தாய் தன் கனவுகளை ஒதுக்கி வச்சு ஒரு குழந்தைக்காக வாழறா, அங்கே தர்மம் இருக்கு. ஒரு டாக்டர் நள்ளிரவுல தூக்கமில்லாம ஒரு உயிரை காப்பாத்துறான், அங்கே தர்மம் இருக்கு. ஒரு ஆசிரியர் குறைந்த சம்பளத்துல ஒரு தலைமுறையை உருவாக்குறார், அங்கே தர்மம் இருக்கு. நீ யாருக்கும் தெரியாம ஒரு மனிதனுக்கு உதவி செய்தா அங்கேதான் கலியுக தர்மம் உயிரோட இருக்கு. புராணச் சின்னம். புராணங்கள் சொல்கிறது, கலியுகத்துல தர்மம் ஒரு கால்ல நிக்கிற பசு மாதிரி. அந்த ஒரு கால் எது தெரியுமா? மனித மனசாட்சி. நல்லது, கெட்டது, சரி, தவறு இதுக்கு நடுவுல உள்ளுக்குள்ள ஒரு குரல் பேசுதே, அதுதான் தர்மம். அந்த குரல் உயிரோட இருக்கிற வரைக்கும் தர்மம் செத்து போகாது. தர்மம் உடனே ஜெயிக்குமா? இல்ல. அதர்மம் உடனடி லாபம் தரும், வேகமா மேல போகும். ஆனா தர்மம் மெதுவா வளரும், ஆழமா வேர் போடும். மகாபாரதம் சொல்லுது, தர்மத்தை தோற்கடிக்கலாம், ஆனா அழிக்க முடியாது. உண்மையான கேள்வி, உலகத்துல தர்மம் இருக்கா? இது கேள்வி இல்ல. உண்மையான கேள்வி, என்னிடத்துல தர்மம் இருக்கா? நீ பொய் பேசாம இருக்க முயற்சிக்கிறாயா? நீ ஒருத்தருடைய வலியை உணர்றாயா? நீ தவறு செய்தா மனசு உறுத்துதா? அப்படின்னா தர்மம் இன்னும் உயிரோட தான் இருக்கு. கலியுகத்துல தர்மராஜா இல்ல, ஆனா அது இன்னும் உயிரோட தான் இருக்கு. அது அரண்மனையில இல்ல, உன் உள்ளத்துல இருக்கு. நீ தர்மத்தை காப்பாத்தினா கலியுகத்துல கூட தர்மம் வாழும். இந்த வீடியோ முடிஞ்சதும் உலகத்தை மாற்ற வேண்டாம், யுகத்தை மாற்ற வேண்டாம். ஒரே ஒரு மனிதனை மட்டும் காப்பாத்து. அந்த மனிதன் நீயாக இருக்கலாம். தர்மம் என்பது கதை அல்ல, நீ தினமும் எடுக்கும் ஒரு தேர்வு. இந்த மாதிரி ஆழமான வாழ்க்கை மற்றும் ஆன்மீக உண்மைகளை பேசுற வீடியோக்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.